மகனை எடுத்து செப்பமுட நீராட்டி செப்பமுட நீராட்டி திருகுழவி கருசனை ஊட்டி திருகுழவி கருசனை ஊட்டி மகனை எடுத்து மாலூட்டி நீராட்டி நீராட்டி மகிழேனோ நீராட்டி மகிழேனோ நீராட்டி சீராட்டி தொட்டிலை இடத்தி தாளாட்டி மகிழ வேண்டேனா கண்டிப்பா கண்டிப்பா எனக்கெல்லாம் நமக்கு ஒரு பிள்ளை பிறக்காதான்னு என்ன ஒரு ஆசையா இருக்கு அது மட்டுமா அப்புறம் அந்த குழந்தையானது தெருவிலே திரண்டு விளையாடி வரக்கூடிய நேரத்தில் உன்மகன் அடித்து விட்டான் என்று ஒருதி வராதி சொல்லத்தானே ஆமா அது மட்டுமாகன்னே நமக்கு ஒரு பிள்ளை இருந்தேன்னு வச்சுக்கோ சரி இப்படி ஒரு கோயில் திருவிழா நடக்கின்ற சமயத்துல அவன் பள்ளியெடுத்து போயிட்டு ஒரு 4 மணி 3 மணி 4 மணி சைஸுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோ சரி அதனால என் பிள்ளைய கொண்டு இந்த கோயில் எல்லாம் காட்டி சரிதான் இவங்க தான் வில்லுபாட்டுக்காரங்க இவங்க மேலக்காரங்க இவங்க ஆட்டக்காரங்கன்னு சொல்லி 5-6 சவமட்டாகி ஐசெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு தருவேன் அப்படி என்று சொன்னால் மண்டபம் என்னம்மா நான் குழந்தைக்காவது எங்காவது சென்றதாகவும் இருந்து வருகிறேன் என்று சொல்ல சொல்லி அந்த மிருகின்ற மாமனிவரானவர்கள் சொல்லுகின்ற ஆமா ஆமா காதலி என்னம்மா குழந்தை இல்லை என்று அழுது புலம்புகிறேன் ஆமா வீட்டுக்குள்ளே இருந்து நாம 2 ரோஜ் நீ என்கிட்ட நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல நான் உன்கிட்ட குழந்தை இல்லைன்னு சொல்ல இது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆகையினால எங்கேயாவது நான் சொல்கிறேன் கேளு கோடி பணம் கொடுத்தாலும் என்னை ஒன்று வாங்கி வாரி பணம் கொடுத்தாலும் வளர்த்த பிள்ளை வாங்கி வாரி கோடி பணம் கொடுத்தாலும் அதாவது கோடி பணத்தை கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கி வருகிறேன் என்று ஆமா நம்ம சொந்தத்துல ஏதாவது நிறைய பிள்ளைங்க இருக்கும் பாத்தியா ஆமா பாத்தியாமா 2 பிள்ளைங்க அங்க இருக்காங்க ஒரு பிள்ளை அங்க இருக்கிறா 3-4 பிள்ளைங்க இருக்கிற வீட்டுல சரி ஒரு பிள்ளைய ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து வாங்கி கொண்டு வரனே சுவாமி கோடி பணத்தை கொடுத்து ஒரு குழந்தையை நீங்கள் வாங்கி வந்த போதிலும் சரி யூனிஃபார்ம் போட்டு வந்தாச்சு அதை கொண்ட பிள்ளை என்றுதானே சொல்லுவார்கள் அப்படியா நான் பெற்ற பிள்ளை என்று யாராவது சொல்லுவார்கள் அப்படின்னா இப்படி செய்த ரெடி கண்ணே என்ன அதாவது ஒன்னைய கொட்டிட்டு 1 வருஷம் நான் மெட்ராஸுக்கு போறேன் அதுக்கடையில ஊருக்கு யாராவது குழந்தை உண்டா இருந்தான்னு வச்சுக்கோ ஒருத்தருக்கு தெரியாம என் சித்தப்பா மோகன் மாமி பிள்ளைகள் யாராவது குழந்தை உண்டா இருந்தா ஒன்னைய குழந்தை பிரசவத்துக்கு சொல்லி மெட்ராஸ் கூட்டிட்டு போயிட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே எனக்கு தான் பிறந்திருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை எடுத்து நம்ம ஊருக்கு வந்துருவோம் வாரி பணத்தை கொடுத்து ஒரு குழந்தையை வாங்கி வந்த போதிலும் அதை வளர்த்த பிள்ளை என்றுதானே சொல்லுவார்கள் சரி நான் பெற்ற பிள்ளை என்று யாருமே சொல்ல மாட்டார்கள் எதை சொன்னாலும் குறை சொல்லுவாங்கன்னு தான் சொல்ற பெற்றாக்கால் பிள்ளையானால்
உதவும். அதாவது மொத்தத்துல நான் என்ன சொல்றேன் தெரியுமாமா, ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ இருந்தாலும் சரிதான். சரி, முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்து பெண் குழந்தை இல்லைன்னு வச்சுக்க என்ன சொல்லுவாங்க? அப்ப என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, என்ன பெண்ணடி எடுத்து போவான்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளை இல்லைன்னு சொன்னா சரி சரி, அதான் இருந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு வச்சுக்க ஆமா அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்லுவாங்க? கொல்லி எடுத்து போவான்னு சொல்லுவாங்க. ஆமா, ரெண்டு குழந்தையுமே இல்லைன்னு வச்சுக்க மலடின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு மலடி வர்ற மாதிரி மலடின்னு சொல்லுவாங்க. சரி, நமக்கு தான் ஆண்டவர்களால சுகப்பிரசவமா குழந்தை பிறக்குது சரி அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிள்ளைய பெற்றுட்டான்னு வச்சுக்க என்ன சொல்லுவாங்க? பெற்றுட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு இப்படி ஒரு கோயில் கொட்டாளிக்க கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்க வரிசை அந்த பிள்ளைகள் வரும்போது சொல்லுவான் என்ன சொல்லுவாங்க? நான் பத்தியா பண்ணி குட்டி போட்டோமா போட்டுக்கிட்டு வரிசையா கூட்டிட்டு வர அம்மா அந்த கோயில் வைக்கிற சாப்பாடு இந்த செட்டுக்கே காணாது. ஆமா ஆமா அப்படின்னு கூட சொல்லுவான். அதான் சொல்லுவாங்க, வாழ்ந்தாலும் இயேசு தாழ்ந்தாலும் இயேசு. ஆமா, வையகம் இதுதானடா. ஆகையினாலே ஆனாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி சரி நமக்கு இனி குழந்தை பிறக்கணும், அது உன் வயதுல பிறக்கணும். ஆமா, இத பாருங்கள் மன்னவாம் என்னம்மா என்று சொல்லும் போது இந்த பெருகண்ட மாமணிவனானவள் நான் எங்காவது சென்று குழந்தைக்கு தவமிருந்து வருகின்றேன். எங்கே நீங்க போனது ஆண்டவனாய் சிவருமான நோக்கி தவத்தை செய்யுங்க. சரி, கண்டிப்பா நம்ம குழந்தை பிறக்குங்க. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி இங்கே வருகின்றார் தெரியுமா? உற்றமிரு கண்டனவள் உற்றமிரு கண்டனவள் சிவனாரை மனம் சிவனாரை மனம் சிறந்தவோ தான் இருந்தாள் சிறந்தவோ தான் இருந்தாள். அந்த நேரத்திலே வருகின்ற மாமணிவனா சிவபெருமானை நோக்கி நாம் இருக்கின்றார். சரிதான், அப்படிதான் ஆண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே பகவான் முன்பாக தோன்றி கேட்கின்றார். அப்பா மெருகண்டா எது மெருகண்டனே அப்போது மெருகண்டனோ எது சொல்லுவானா நானும் சொல்லி குழந்தைக்காக நானும் சொல்லி நாம் இருந்தேன். ஒரு குழந்தை தந்திடுவார் சொல்லுவாரா மறுபட மிருகட்டரி மறுபட மிருகட்டரி வார்த்தை அது சொல்ல கேளு. என்னப்பா காரணம்? எப்பா வேற ஒண்ணும் இல்ல, அதாவது எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆகையினால எனக்கு குழந்தை இல்லை சுவாமி. அப்படியானா ஆகையினால் உங்கள் எல்லாம் எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் ஐயா. உனக்கு 100 வயது வரை உள்ள குழந்தை வேண்டுமா இல்ல 16 வயது வரை உள்ள குழந்தை வேண்டுமா? என்ன 100 16 சொல்றீங்க? 100 வயது என்றால் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. 100 வயது என்றால் மேடக்காரர்கள் கோவிலுக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றார்கள். கூன் குருடு நொண்டி பேடி சப்பாடி. ஆமா, இப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தை 100 வயது வரை இருக்கும். சரி, அன்பு அழகு அறிவு ஆற்றல் பண்பு பாசம் நிறைந்த குழந்தையாக இருந்தால் சரி அந்த குழந்தை 16 வயது வரை தான் இருக்கும். சுவாமி, உனக்கு ஏன் குழந்தை வேணும்? எனக்கு அன்பு நிறைந்த அன்பே இருந்தாலும் சரிதான். சரிதான். அறிவு பண்பு பாசம் நிறைந்த அழகு படுத்திய குழந்தை வேண்டும் ஐயா. அப்படியானால் உனக்கு 16 வயதுடைய பாலகனுக்கு அருள்
சென்று வரலாம் சரி வருகிறேன் சுவாமி என்று சொல்லும் போது சித்திரகுப்த நயினாரை பார்த்து சொல்லுகிறார் சித்திரகுப்தா என்ன சுவாமி கடவுர் பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய மெருகின்ற மாமனிவனுக்கு பிரிக்கக்கூடிய குழந்தைக்கு வயது 16 அப்படியா ஆமா சரி சுவாமி எழுதிட்டையா அப்படி என்று எழுதும் போது ஆனால் இந்த சித்திரகுப்த நயினார் என்றும் 16 என்று எழுதி வைத்து விட்டார் ஆஹா இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மெருகின்ற மாமனிவரானவர் தன்னுடைய அரண்மனையிலே வருகின்றார் செய்கிறான் அப்படியே காதலியும் மெருகின்றதுமாக எப்படி வாழ்ந்து வருகின்றார் பாருங்கள் எப்படி மன்மதேனோ நதியும் போலே நதியும் போலே மன்மதனோ நதியும் போலே வாழ்ந்து வாரா இரவேனோ இரவேனோ மன்மதேனோ நதியும் போலே நதியும் போலே மன்மதேனோ நதியும் போலே வாழ்ந்து வாரா இரவேனோ இரவேனோ கடலிலேனோ கனவிலுமாய் கலந்துரைவி செய்யும் போதே கண்ணிலேனோ கனவிலுமாய் கலந்துரைவி செய்யும் போதே ஆண்டவனோ திருவருளாய் திருவருளாய் ஆண்டவனோ திருவருளாய் அவர்களே திரு மகளை வளர நான் வளரே மன்மதனர் அதை போல மகிழ்ந்து கொஞ்சம் விளையாடி கண்ணீரின் கணவனமாக கலந்துருவி செய்யக்கூடிய நேரத்தில் மகாதேவருடைய அருளாளி இந்த காதலியானவள் ஆமா அவருடைய வயிற்றில் மாதங்கள் பல கடக்கிறது சரி மகி எப்படி வளர்கிறது பாருங்கள் எப்படி கண்ணே கருவாய் ஒரு மாதம் மகனைக்கு ஒரு பலனே ஒரு மாதம் மகனைக்கு ஒரு வளரே காணாதிர மாதம் ஐயகளுக்கு முடி வீசே மாதோடு படி மாதம் ஒரு மூன்றில் கைய காலம் ஒரு நாளில் சிவி போக்கும் மாதங்கள் பல கிடந்து 10 மாதங்கள் ஆகின்ற போது மருத்துவத்தை கூட்டி வர சொல்லும் போது அந்த தூதுவனானவன் மருத்துவத்தை கூட்டி வருவதற்காக எப்படி வருகின்றான் தெரியுமா என்ன கச்சை கட்டி மாட்டி மலை
குழந்தை விளைந்திடுமாவே
வாசலிலே